இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 1-17. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். அன்பானவர்களே, ஒரு நீண்ட பட்டியல் ஆபிரகாமிலிருந்து தொடங்குகிறது. அதன் பிறகு தாவீதிலிருந்து தொடங்குகிறது. 14 தலைமுறைகள், மறுபடியும் 14 தலைமுறைகள் என்று வருகிறது. இந்த பட்டியல் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசு நம்மை போல வரலாற்றில் பிறந்தவர், நம்மை போல மனிதர்களிடமிருந்து பிறந்தவர், பாவிகளாக நிறைந்துள்ள இந்த உலகில் பிறந்தவர், இந்த உலகை மீட்பதற்காக. அவரை ஒரு மத தலைவர் என்று ஒதுக்கிவிட முடியாது. வாழ்வை கற்றுக் கொடுக்கிறவர், வாழ்க்கையில் ஈடேற நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவர், ஈடேறுவதற்கு அவர் இரத்தம் சிந்தி தவிர்க்க முடியாத வெற்றி பாதையை காட்டுகிறவர். இந்த தலைமுறைகளில் நாமும் தலைமுறையாக வருகிற பட்டியலில் நாமும் இடம் பிடிக்கிறோம். அவருக்கு அடுத்து நாமும் இடம் பிடிக்கிறோம். நமக்காக வந்த மீட்பரை நாம் பின்பற்ற வேண்டாமா? ஆபிரகாமிலிருந்து தொடங்குகிறது. அவரை போல நாம் விசுவாசத்தில் இருக்க வேண்டும். தாவீதிலிருந்து தொடங்குகிறது. அவரை போல நாம் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்து அதில் உதிக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் பாத படிகளில் நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கு தகுதியா என்ற ஒரு பெரிய கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும், தினந்தோறும். அப்பொழுதுதான் நமக்கு மீட்பு. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், 80, 90, 100 வயசு வரலும் இருந்தோம், எதையோ சாதிச்சோம், தலைமுறைகள் வந்தது, நமக்குன்னு சந்ததி இருக்குது, அந்த சந்துல நம்ம போக முடியாது. அந்த சந்து மோட்சத்துக்கு போவாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர், இப்படித்தான் பாவத்தை வெல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர், இப்படித்தான் சோதனைகளை சந்திக்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர் நம்முடைய மீட்பர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, மனிதர்களுடைய தலைமுறைகளில் நாங்களும் இடம்பெறுவதற்கு நீர் தயவுடன் திட்டமிட்டீரே. நாங்கள் பிறந்திருக்கின்ற இந்த தலைமுறையில் எங்கள் முன்னோர்களில் ஒருவராக உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து தோன்றினாரே. அவர் தோன்றியதிலிருந்து இன்றைய காலம் வரை, இனி மறுபடியும் அவர் விண்ணகத்திலிருந்து நீதி தலைவராக, நடுவராக வரும் காலம் வரை இந்த பட்டியல் தொடர்ந்து செல்ல போகிறது. இதில் இடம்பெறும்படி எங்களை பிறக்க வைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மற்றவர்களைப் போல அல்லாமல் மனம் திரும்பியவனாக நான் இருக்க வேண்டும், மற்றவர்களையும் மனம் திரும்பியவர்களாக மாறி வாழ வேண்டும் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த மனிதர்களுடைய தலைமுறையில் பிறந்து மீட்பராக எங்களுக்கு உதித்து வருகிறவர் எப்பொழுதும் எங்கள் கண்முன் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே, எண்ணத்திலே, தியானத்திலே, ஜெபத்திலே, உணர்விலே, அனுபவத்திலே நாங்கள் வைத்திருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.